அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாங்கள் நிற்கிறோன்னா பெங்களூர் ஹைரோடு செம்பரமகத்துடைய இந்த பகுதி, அந்த பகுதி இருக்கு இல்லையா, குன்றத்தூர்லேருந்து பெரியார் நகர் போகிறோமே, அந்த பகுதியில் தண்ணிங்க இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக. அதுதான் இந்த மேட்டில் ஆடு மேய்து பாருங்கள். ஆடெல்லாம் மேய்து பாருங்கள். ஆடு மேய்து, மாடு மேய்து, குப்பை கொட்டுறானுங்க. ஒரு இது இல்லாமல் எவ்வளோ அதிகாரிகள் போகிறாங்க வர்றாங்க இந்த ஏரியாவில். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்ரோச்சாக ஒரு 50 அடி ஆழம் இங்கே எடுத்துட்டோம்னா, இந்த மண்ணை கூட டெண்டர் விட்டுட்டு ஒரு 50 அடி ஆழம் எடுத்தோம்னா எவ்வளவோ தண்ணி, மழை தண்ணியை நம்ம நிப்பாட்டலாமே. கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஏரியா திறந்து விட்டுறாங்க. இந்த தண்ணியை அப்படியே பூந்து வடபள்ளியில் போய் கடலுக்கு போகுது. தேவையில்லாமல் மக்களை டிஸ்டர்ப் ஆகுது. தண்ணி போய் வெள்ளம் அடித்து இது ஏன் செய்ய மாட்டாங்க? நம்மளுடைய முதலமைச்சருக்கு இந்த செய்தி போகணும். அந்தளவுக்கு மக்கள்லாம் நீங்கள் இதை எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. ஒரு வழி பிறக்கட்டும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரி ஆழமாகட்டும், கடல் மாதிரி காட்சி இருக்கட்டும். செங்கல்பட்டு மதுராந்தகம் ஏரி மாதிரி இதை ஆக்கலாம். முயற்சி பண்ணாங்கன்னா எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. நானும் ஒரு 20 வயசுலேருந்து போகிறேன். நீங்கள் 63 வயசாகுது. எனக்கு 43 வருஷமாக பார்க்குறேன். இப்படி தான் இருக்குது. எத்தனையோ கவர்மெண்ட்டு மாறுது. ஸ்டாலின் நினச்சார்னா முடியும், தக்காலும் முடிச்சிடுவார் வேலையை. கொஞ்சம் அவர் கண்ணுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.